அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். 91 சங்கீதம் 10 வசனம் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாதே, பாதை உன் கூடாரத்தை அணுகாதே, உன் பணிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பாதை கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு, நம்மை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். இப்ப கர்த்தரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடி, எந்த வேதனையும் வராதபடி, எந்த உபத்திரவும் வராதபடி பாதுகாக்கும்படி கர்த்தர் நம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்கிறார்? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்பலன்னு சொன்னா நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து என்ன வராது? ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால் நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருக்கு. பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே வாதையை குறித்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர். இதெல்லாம் முழுசா விளக்க முடியாது இப்போதைக்கு. பாதை என்று சொல்லும் போது பாதைக்கு அர்த்தம் என்னது? சாவும் துக்கமும் பஞ்சமும். அல்லேலூயா. இப்ப வாதைவன் கூடாரத்தை அணுகாமல் இருக்கணும்னு சொன்னா, சாவுவன் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால், துக்கமன் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டுமானால், பஞ்சமுன் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய தூதருக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? கட்டளை. நம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளை இட்டால்தான் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாதபடி வழிகளில் எல்லாம் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஏன் இவைகள் எல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கும் போது, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தை குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேவ ஜனங்களோட கர்த்தருக்கு என்ன இருக்கு? வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேசத்திலே உண்மை இல்லாததனால், நம்மிடத்திலே உண்மை இல்லாததனால், நம்மிடத்திலே இரக்கம் இல்லாததனால், நம்மிடத்திலே தேவனை பற்றி அறிவு இல்லாததனால், தேவனுக்கு நமக்கு என்ன இருக்கு? வழக்கு இருக்கு.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. பொய்யானை இடுகிறார்கள். பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் செய்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பரிசுத்தம் இல்லாத பாவங்களையும் என்ன செய்கிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளோடு என்ன இருக்கிறது? வழக்கு இருக்கு. அடுத்த வசனம், இதனிடத்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். இது நிமித்தம் தேசம் என்ன செய்யும்? தேவன் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் வழக்கு தொடுக்கும் போது, வழக்கை விசாரிக்கும் போது தேசம் புலம்பும். அல்லேலூயா. அது குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் மாறிக்கொள்ளும். அல்லேலூயா. மனுஷனுக்கு மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கும் தண்டனை, ஆகாயத்து பறவைகளுக்கும் தண்டனை. அல்லேலூயா. தேசம் புலம்பும். தேவன் வழக்கை விசாரிக்கும் போது தேசம் என்ன செய்யும்? புலம்பும். நாம் புலம்புகிறது மாத்திரமல்ல, தேசமே புலம்பும். இந்நாட்களிலே வரும் ஜெப குறிப்புகளை பார்க்கும் போது குடும்பத்தின் காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய கஷ்டங்களை குறித்து அவ்வளவு புலம்புகிறார்கள். அல்லேலூயா. நாம் செல்போனிலே அவருடைய குறைகளை கேட்டால் எவ்வளவு நேரம் கேட்கிறது? என்ன பதில் சொல்லுகிறது? அப்படியெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கிறது. புலம்பல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் புலம்பல் இருக்கிறது. ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் புலம்பல் இருக்கிறது. அல்லேலூயா. புலம்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால இதுல நான் மேல் நீ கீழ் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. புலம்ப வேண்டியதாக வருகிறது. அல்லேலூயா. பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் போகும்போது புலம்ப வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 91 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட புலம்பல்கள் எல்லாம் தீர வேண்டுமானால் நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாகும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். போதும். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பொல்லாப்பு நமக்கு வராமல் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை நோக்கி அனுதினமும் என்ன சொல்லணும்? நீரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். ஆமா, சொல்லுகிறோமா? கர்த்தரை நோக்கி நீர்தான் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறோமா? நீர்தான் என் கோட்டை என்று சொல்லுகிறோமா? நீர்தான் என் தேவன் என்று சொல்லுகிறோமா? நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? அப்படி சொன்னா, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணனா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்ன செய்வார்? நம்மை தப்பு.
அப்பதான் தூதனுக்கு என்ன செய்வார்? கட்டளை. ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய நாமங்களை புகழ்ந்து போற்ற வேண்டும், போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி தினமும் நாம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவரை என்ன செய்யணும்? இயேசுவை கூப்பிட வேண்டும். எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு. நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நாம் இயேசுவை கூப்பிட வேண்டும். அப்பொழுது இயேசு நமக்கு மறு உத்தரவு பதில் தருவார். கூப்பிடுகிறோமா? இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா? இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோமா? இல்ல நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய பலன், நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய வேலை, நம்முடைய வசதி, நம்முடைய வாய்ப்புகளை எல்லாம் நம்பி இருக்கிறோமா? அல்லேலூயா. எவ்வளவு பேர் இப்படிதான், என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறது, என் பிள்ளை ஜப்பானில் இருக்கிறது, அப்படி எல்லாம் சொன்னார்கள். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தார்கள். பிள்ளை ஊருக்கு வந்த போது எத்தனையோ ஏரோப்ளேன்கள் எல்லாம் என்ன செஞ்சது? இங்கே வந்து சேரவில்லை. ஒரு பிள்ளை இல்லை, எத்தனையோ பிள்ளைகள் மரணத்தை தழுவினார். அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறார்கள், என்ஜினியருக்கு படிக்க வைக்கிறார்கள். அனுதினமும் நாம் பார்க்கும் போது, செய்தியிலே பார்க்கும் போது, தொலைக்காட்சி பெட்டியிலே பார்க்கும் போது எத்தனையோ ஆக்சிடென்ட், டூ வீலர் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் பார்த்தால் எல்லாம் அதிகமாய் படித்து கொண்டிருந்த பிள்ளைகள். தாயின் தகப்பனும் எவ்வளவு கடன் வாங்கி செலவு பண்ணி படிக்க வைப்பார்கள். அந்த பிள்ளைகள் சாலையிலே போகும்போது ஆக்சிடென்டிலே மரித்து போகிறார். அப்போ நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய பலன் இங்கே நிறைய ஒரு வேலை செய்யாமல் போகிறது. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு படிக்க வைக்க வேண்டியதான், லோன் வாங்கி படிக்க வைக்க வேண்டியதான். ஆனால் நம்முடைய கூப்பிடுதல் எங்கே ஆயிருக்க வேண்டும்? நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எங்கே கூப்பிட வேண்டும்? அவர் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பதான் அவர் நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, ஆபத்து வரும்போது அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, ஆபத்து வரும். ஆனால் இயேசு கூட இருந்து நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்மை தப்புவிக்கும்படி கட்டளையிடுவார். நாம் எத்தனையோ ஆபத்து மோசங்களுக்கு எல்லாம் தப்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தூதர்கள் நம்மை தப்புவித்திருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்கள்? தப்புவித்திருக்கிறார்கள். அடுத்த வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன். ஆண்டவரை நோக்கி, நீரன் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும். கொள்ளை நோய்கள் நடமாடிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா கொள்ளை நோய் அகில உலகத்தை அசைத்திருக்கிறது. எத்தனையோ விதமான காய்ச்சல்கள் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. மரித்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். அதனால ஆண்டவரை நோக்கி எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடணும். அப்போது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில்
நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவித்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி நீடித்த நாட்கள் திருப்தியோடு வாழும்படி செய்வார். ரட்சிப்பையும் தருவார். ஹல்லேலூயா. இவைகளை அறிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். இன்னும் பாருங்க, எப்படியெல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்குண்டான எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான். ஹல்லேலூயா. சாத்தான் சொல்லுகிறான் யோபை குறித்து, நீர் அவனையும் 9வது வசனம் சொல்லுது. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும். ஆமா. ஹல்லேலூயா. சாத்தான் ஆண்டவர் கிட்ட சொல்லுகிறான், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்தார். இப்ப நம்ம குறிச்சு கூட சாத்தான் ஆண்டவர் முன்ன போய் நின்று சொல்லுவான், யோக சும்மாவா விருதாவாகவா உம்மை சேவிக்கிறார்கள், அவர்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறீர், அவர்களை நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதனாலதான் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்து நடக்கிறாங்க. நல்ல சுகம் கொடுத்து வைத்திருக்கிறீர், நல்ல சமாதானம் கொடுத்து வைத்திருக்கிறீர், நல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து வைத்திருக்கிறீர், அதனாலதான் அவர்கள் உமக்கு என்ன செய்கிறார்கள்? ஆமா, நம்ம சபையா இருக்காட்டு எல்லாரையும் குறித்து சாத்தான் அப்படிதான் சொல்லுவான். போய் ஒவ்வொருத்தருக்கா பேரை சொல்லி சொல்லுவான். நீர் ஆசீர்வதித்ததினால் அவர்கள் பயந்து நடக்கிறார். அப்படி தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அவன் சொல்லுவான், விருதாவாக அவங்க உமக்கு பயந்து நடக்கவில்லை, அவர்கள் ஜபத்தை கேட்கிறீர், அவர்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், சந்தோஷத்தை கொடுக்கிறீர், அதனால அவன் உமக்கு பயந்து நடக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் எப்படியாய் சொல்லுகிறது. அதனாலதான் சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சொல்லி, ஆமா, எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்க. ஜெபிக்கிறவர்களுடைய வீட்டை சுற்றி வேலி அடைக்கிறார், துதிக்கிறவர்களுடைய வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி அடைக்கிறார். பரிசுத்தவான்களுடைய வீட்டை சுற்றி என்ன செய்தார் தேவன்? நீதிமான்களுடைய வீட்டை சுற்றி தேவன், ஆமா, கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துற வீட்டை சுற்றி தேவன். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. யோபின் தேசம் தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் உத்தமனுமாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாத மனுஷனாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் பெரிய ஆளா இருக்கிறான் என்று சொல்லி யாருக்கு என்ன செய்யல? ஆமா, பொல்லாப்பு செய்யல, உபத்திரவம் செய்யல. அதனால தேவன் அவனை அவன் வீட்டை சுற்றி என்ன செஞ்சார்? வேலி அடைத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வீட்டை சுற்றி வேலி அடைக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? சன்மார்க்கர்களாயிருக்க வேண்டும், உத்தமர்களாயிருக்க வேண்டும்,
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களாயிருக்க வேண்டும். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனாயிருக்க வேண்டும், சன்மார்க்கனாயிருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். பொல்லாப்பு செய்யக்கூடாது. யாருக்கு என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது. வாயாலேயும் பொல்லாப்பு செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் செய்யக்கூடாது, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும். அப்படி இருந்தால்தான் தேவன் உங்கள் வீட்டை சுற்றி என்ன செய்வார்? உங்களை சுற்றி வேலி அடைப்பார். வேலி அடைத்து நம்முடைய தூதர்களை கொண்டு அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி தேவன் என்ன செஞ்சார்? வேலி அடை. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வேலியை எடுத்து போட்டா நம்ம ஒரு விஷயத்துல ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். இதை அறியாமல் இருக்கிறீர்கள். உத்தமர்களாய் இல்லாமல், சன்மார்க்கர்களாய் இல்லாமல், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இல்லாமல் இருந்தால் வேலி இருக்க. அதனாலதான் இன்றைக்கு பாடுகள், பிரச்சனைகள், நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் பிரயாசம் எல்லாம் வேஸ்டா போகுது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சு சமாதானத்தை காணும், சந்தோஷத்தை காணும். அல்லேலூயா. இதற்கு ஏற்றபடியாய் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் கழுவணைகளை தைத்து அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் ஐயோ. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ. அல்லேலூயா. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் கழுவணைகளை தைத்து அந்தந்த வயது உள்ளவருடைய தலைக்கும் தலையணைகளை. ஆமா, இன்னைக்கு ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு கைகளுக்கும் தலைகளுக்கும் என்ன செய்வாங்களாம்? தழுவணைகளை, தலையணைகளை உண்டாக்குறாங்களாம். ஹல்லேலூயா. நல்ல சுகமா என்ன செய்யுங்க? படுத்துங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படி என்ன செய்வாங்க? கைகளுக்கும் தலைகளுக்கும் வயதுக்கு ஏற்ற தழுவணைகளை செய்கிறார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறார்கள். வயோதிபர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறார்கள். முதியோர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை, ஆமா, ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்காக உயிரோடு. இன்னைக்கு ஊழியக்காரன் தனக்காக தான் ஊழியம் செய்யுது. இயேசு கிறிஸ்துவுக்காகவோ ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவோ ஊழியம் செய்வதில்லை. தனக்காக ஊழியம் செய்கிறார்கள். 1 ஏக்கர் வாங்கலாமா? 2 லட்சம் பேர் உட்கார்றது போல பங்களா கட்டலாமா? ஆடி கார் வாங்கலாமா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும் போது கிலோ கணக்கில் தங்கம் கொடுக்கலாமா? வெள்ளி கொடுக்கலாமா? மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாமா என்று என்ன செய்கிறார்கள்? தங்கள் காரியங்களை நிறைவேற்றும்படி விசுவாசிகளுக்கு கைக்கும் தலைக்கும் வயதுக்கு ஏற்ற தழுவணைகளை என்ன செய்யறார்கள்? தைக்கிறாங்க, தைச்சு கொடுக்கறாங்க. நல்லா போட்டு படுத்துங்க, சுகமா படுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்லுகிறதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்திற்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்போதுமைக்காகவும்
அப்ப துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாகத்தகாத ஆத்துமாக்களை, அதாவது இந்த ஆத்மா என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. அந்த ஆத்துமாக்களை கொல்வதற்காக உபதேசம் பண்ணுகிறார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. இவர்கள் இருந்தால் தேவ நாமம் தூஷிக்கப்படும். பூமியிலே இவர்களை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று இருக்கிற ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்க்கு செய்து கொடுக்கிற என் ஜனத்திற்கு பொய் சொல்றீங்க. அல்லேலூயா. தழுவணைகளை செய்து வயதுக்கு ஏற்ற தழுவணைகளை செய்து கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அது எதுக்காக? என்ன? சில சிறங்கை வார் கோதுமைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும். அல்லேலூயா. காணிக்க போடுங்க, காணிக்க போடுங்க. 4 காணிக்க, 5 காணிக்க. பாஸ்டருக்கு ஒரு காணிக்க, பாஸ்டர் மனைவிக்கு ஒரு காணிக்க, பாஸ்டர் பிள்ளைகளுக்கு ஒரு காணிக்க, தென்னிந்திய ஊழியங்களுக்கு ஒரு காணிக்க, வட இந்திய ஊழியங்களுக்கு ஒரு காணிக்க, காம்பவுண்டு சோறு கட்டியதுக்கு ஒரு காணிக்க, பாத்ரூம் கட்டுறதுக்கு ஒரு காணிக்க, ஏசி போடுறதுக்கு ஒரு காணிக்க, டிசி போடுறதுக்கு காணிக்க, அத்தனை காணிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் சிறங்கை பயிரும் அப்ப துண்டும். அப்ப துண்டுக்காகவும் ஜனத்துக்கு நடுவில் என்ன செய்யறாங்க? பொய் சொல்லி ஊழியம் செய்கிறார்களாம் என்று எசேக்கியா சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த ஜனங்கள் பண்ணுகிறார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 12ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு, நோவா, தானியேல், யோபு ஆண்டவர் தேசத்தை அழிக்க தீர்மானம் பண்ணும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் 3 பேருடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்வார்? மற்றவங்களை தப்பிக்க மாட்டார். நீங்க சிறுத்தை பெயரை கொடுத்தீங்க, துண்டு அப்பத்த பாஸ்டருக்கு கொடுத்தீங்க, தசவாகம் கொடுத்தீங்க, மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்தீங்க, இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு நான் தான் கொடுத்தேன், லோன் போட்டு கொடுத்தேன், சர்ச்சு கட்டாக்கு லோன் போட்டு கொடுத்து லோன் படுறேன். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். உன்னுடைய கைக்கும் உன்னுடைய தலைக்கும் தழுவணைகளை செய்கிறபடி பேசுகிற ஊழியத்தை நம்பி நீ போத. உன் கையில இருக்க வேத புத்தகத்தை பார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்கள் ஒன்ன பரலோகத்துல கொண்டு சேர்ப்பான். அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோன் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? காணிக்கை கொடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாரி வாரி கொடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
ஒரு வாரமும் தவறாமல் செய்தி கேட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. காணிக்க கொடுத்தேன், தவறாம போனேன் ஆலயத்துக்கு, இனி ஏதோ செஞ்சேன், காம்பவுண்டு சோருக்கு காணிக்க வாங்கி கொடுத்தேன், சர்ச்சு கட்டியதுக்கு லோன் போட்டு கொடுத்தேன்னு சொன்ன சியோன் குமாரத்தி என்ன சொல்லுகிறாள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை. அல்லேலூயா. அடுத்த வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீ மறப்பாளா? மறக்க மாட்டான். அவள் ஒரு வேளை மறந்து போனாலும் நான் உன்னை, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டான். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற பிள்ளையா இருந்தால், பரிசுத்தம் இல்லாத பிள்ளையா இருந்தால், நல்ல உன்னை புகழ்ந்து பேசுகிற, தோ ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற, ஊழிய சைத்தியத்தை கேட்கிற பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும். ஆமா, என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எப்போ ஆண்டவர் நம்ம எங்க வரைந்து வைத்திருக்கிறார்? உள்ளங்கையில் வரைஞ்சு வைத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளங்கையில் வரைந்து வைக்கிற பிள்ளைகளாய், வரைந்து பாதுகாக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. வெறும் மனுஷனையும் வெறும் ஊழியக்காரனை நம்பிக்கொண்டிருக்க, ஊழியக்காரனுக்கு மேலாக நம்முடைய இரட்சகரை, நம்முடைய சிருஷ்டிகரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். யோபை ஏன் வேதியடைத்து பாதுகாத்தார்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. அப்ப உன்னை வேலியடைத்து பாதுகாக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? யோபை போல உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். இப்ப தேவன் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து பாதுகாக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு. தேவன் நம்மை உள்ளங்கையில் வரையணும்னு என்ன? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் பரிசுத்தர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தான்களாக இருப்பீர்களா. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராயிருக்கிறார். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்கு ஏற்ற, நம் இயேசுவுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை போல பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லும் போது, மல்கியா 2:11, யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை துரோகம் பண்ணினார்கள். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அதை என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்த குலைச்சலாக்கினார். இப்ப நிறைய பேர் தேடிக்கொண்டே அலையிறாங்க. யாரு 1 கிலோ தங்கம் கொடுப்பாங்க, யாரு டைமண்ட் கொடுப்பாங்க, பரவாயில்ல, நீங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ணா மட்டும் போதும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க கூட அப்படிதான். நீங்க சர்ச்சில் என்ன பண்ணா போதும்? கல்யாணம் பண்ணா போதும். நீங்க இந்து குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நடக்குதா நடக்கலையா? உலகத்துல நடந்து கொண்டிருக்குது இல்ல. அப்ப கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை என்ன செய்யறாங்க?
பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள் பணத்துக்காக. அதான் இங்க வேதம் சொல்லுகிறது, யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார். அது சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச கோயிலுக்கு அவ போட்டு, எனக்கு பிடிச்ச சர்ச்சுக்கு நான் எவ்வளவு எப்படி இருக்கு ஞானம். ஜனங்களுடைய ஞானம் எப்படி இருக்கிறது? பணம் பணம் பணம். எவ்வளவுதான் டாக்டர் எங்க அப்பாவை காப்பாத்துங்க, எவ்வளவு ஆனங்கள் இருந்தாரோ கோடி செலவு பண்ணனாலும் கூட அப்பதான் என்ன செய்ய முடியல. கோடி செலவு பண்ணாலும் பிள்ளைகளை காப்பாற்ற பணத்தினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கே நம் நாட்டின் வழக்கத்தின்படி என்ன செய்கிறார்கள்? கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்தா நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல கட்டி வச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி நடந்தாலும் பரவாயில்ல கட்டி வச்சிடறாங்க. அதாங்க வேதம் சொல்லுகிற, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஹல்லேலூயா. அப்ப எப்படி வாதை உன் கூடாரத்தை அணுகாம இருக்கும்? பொல்லாப்புனக்கு எப்படி உன்னை தொடாம இருக்கும்? எப்படி தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள்? யோசித்துப்பா. ஏன் எனக்கு இது வந்தது என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். போதகரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், இது ஏன் எனக்கு வந்தது? எனக்கு ஹல்லேலூயா. வருக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு. ஆமா, இப்படி இருக்க இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பாருங்க. 6ஆம் அதிகாரம், அதே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா? 1 கிலோ தங்கம் 2 கிலோ தங்கம் கிடைச்சதுன்னு சொல்லி சில சபைகளில நான் கேள்விப்பட்டேன். வாலிப பிள்ளைகளை நகையெல்லாம் கலத்தி ஞானஸ்தானம் எடுத்த தாய்மார்களுக்காட்ட ஊழியக்காரங்க சொல்றாங்களாம், நிறைய தங்கம் நகை அது இதெல்லாம் கிடைச்சா கூட என்ன செஞ்சிருங்க, கல்யாணம் பண்ணீங்க. வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு என்ன செய்யும்? ஆமா, பொண்ணை ரட்சிப்பில நடத்தலாம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இவ யாரு? சரங்கை பயிருக்காகவும் துண்டு அப்பத்துக்காகவும் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க. சாகத்தக்க ஆத்துமாக்களை சாகத்தகாமல் இருக்கும்படிக்கும் சாகத்தகாத ஆத்துமாக்களை சாகும்படிக்கும் தீர்மானம் போட்டு நடத்துறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தேவநாமம் தூஷிக்கும்படி கஷ்டம், வேதனை, நோய் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சா, இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டாதான் புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. வருகையிலையும் அழ வேண்டியதான் வரும். ஹல்லேலூயா. அதனால அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா. இப்ப இந்த வசனம் எல்லாம் ஒவ்வொரு வசனமா விளக்கி சொல்லணும்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். இப்ப உபதேசம் பிரசங்கம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப காலவர் அரையவருக்கு மேல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த காலவர் அரையவர்லயும் 2-3 பாட்டெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஜனங்களுக்குன்னு செவி கேட்கிற திறன் இல்லாமல் போய்விட்டோம். இதெல்லாம் நீங்களே வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை பூரண பயத்தோடு, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நம்ம என்ன செய்யணும், பூரணமா. பாருங்க, ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு ஆடை பழைய ஏற்பாடு காலத்துல பலி கொடுக்க கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, அத வெட்டி அதுக்கு உயிரை எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அதுக்கு ரத்தத்தை என்ன செய்வாங்க, பலிபீடத்துல தெளிப்பாங்க. அதுதான் ஜீவ பலி. அப்ப ஆலயத்துக்கு வந்த நாமும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த பலியாடு என்னாச்சு, அங்கேயே செத்து போச்சு. அப்போ நம்முடைய மாம்சம் என்ன செய்யணும், ஆவியிலும் சரீரத்திலும் இருக்கிற அசுசி நீங்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆமா, இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு ஜீவ பலியா யாரு என்ன செய்யல, ஒப்பு கொடுக்க. 7 மணி ஆராதனைக்கு எப்ப வருவீங்க? நாங்க நேரம் கிடைக்குமோ வருவோம். வரணுமா வரண்டாமா? அல்லேலூயா. என்ன தவிதா சிஸ்டர் அப்படித்தானே கேட்பீங்க, வரணுமா வரண்டாமா? எப்ப வேணுங்களும் நாங்க வருவோம். என்ன மேரி சிஸ்டர், நாங்க எப்ப வேணுங்களும் வருவோம். வரணுமா வர வேண்டாமா அது மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே காலம் அப்படி போயிட்டு இருக்கு. சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்கள் வாயை என்ன செய்ய முடியல. அதனால நான் திறக்காம இருக்க முடியாது. நான் திறந்து பேசிக்கொண்டே இருப்பேன். எனக்கு எஜமான் இயேசுதான், என்னை போஷிக்கிறவரும் இயேசுதான், எனக்கு சுகம் கொடுக்கிறவரும் இயேசுதான், எனக்கு பலம் கொடுக்கிறவரும் இயேசுதான். அல்லேலூயா. 30 வருடமாய் இந்த ஊழிய பாதையிலே என்னை சுமந்து வருகிறவரும் இயேசுதான். நான் அவரை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் என்ன செய்ய முடியாது, சாய முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது இருந்தா கேளுங்க. சபையில இருக்கிறவங்கனாலும் சரி, யூடியூப் வழியில செய்தியை கேட்கறவங்க ஆனாலும் சரி, காது இருந்தா என்ன செய்யுங்க, காது இல்லைன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், சங்கீதம் 29:2 என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம அலங்காரம் பரிசுத்த அலங்காரமா இருக்கிறதா?
கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இல்லை, பரிசுத்த அலங்காரமும் இல்லை. அப்புறம் ஜெப குறிப்பு மட்டும் என்ன இருக்குது? நிறைய இருக்கு. கஷ்டம். வெறும் காணிக்கை மட்டும் கொடுக்கறதுனால கஷ்டம் தீராது, ஜெயம் உண்டாகாது. முதல்ல பரிசுத்தம் தான். ஹல்லேலூயா. நம்மை நாம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறபடி நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளை. அப்பதான் பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன செய்ய முடியும்? இல்லைன்னு என்ன அப்பா சொல்லி சொல்லி சபைக்கு வரும்போது ஒரு அலங்காரம், வெளியே போகும்போது ஒரு அலங்காரம், என்னென்னமோ நடக்குது நாட்டுல. தேவனுடைய பிள்ளைகள் பண்ணுகிற காரியங்களை பார்த்தா எங்கேயாவது ஒரு பெரிய மலையிலயோ மரத்துக்கு மேலேயோ ஏறி உட்கார்ந்து இருக்கலாம் போல தெரியும். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிறைய வசனங்கள் இருக்குது, இப்ப வாசிக்கிறது கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை 5:1 வாசிக்க முதல்ல. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய தேவனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதன் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டதனால் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்தபடி அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. ஆமா, தேவ மகிமையை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தேவ மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினால என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவை எப்பொழுதும் மேன்மை பாராட்டுகிறோம். சபையிலே மேன்மை பாராட்டுகிறோம். வீட்டிலே மேன்மை பாராட்டுகிறோம். வெளியிலே என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் நம்மை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஆண்டவர் தம்முடைய கூடாரத்தில் நம்ம என்ன செய்கிறார்? எப்ப? தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஹல்லேலூயா, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கூடாரம், ஆண்டவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அவர் கூடாரம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். ஹல்லேலூயா. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புனல்களை ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். ஆண்டவருடைய கூடாரம் எங்க இருக்கு? இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தமக்கு தம்மை சூழ கூடாரமாக்கினார். ஹல்லேலூயா. ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ, அந்த கூடாரத்துலதான் தீங்கு நாளில நம்ம என்ன செய்வார்? மறைத்து ஒளித்து
வைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதான் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து அங்க யாரை எப்படி நடத்துவார் ஆண்டவர் பாருங்க. 15ஆம் சங்கீதம் 1-2 வசனம் நிறைய கூட வாசி. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? அல்லேலூயா. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தாவே யாரை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பீர்? கர்த்தாவே யாரை உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைப்பீர்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அல்லேலூயா. உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அடுத்த வசனம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் மேல் சொல்லப்படுகிறோம் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அடுத்த கடைசி. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்னைக்கு அசைக்கப்படுவதில்லை. அவனை தான் நம்முடைய கூடார மறைவில மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. உத்தமன் தான் உத்தமனாய் இருக்கிறவனை மறைத்து வைப்பார், பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம உத்தமனாய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை உத்தமர்களாய் வைத்திருக்கிறாரா? இன்னும் எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்க குறிப்பில் பாதியை சொல்லும் போதே பிரசங்கத்துக்கு நேரம் என்ன ஆகுது முடிஞ்சு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களாகவும் இருப்பான். பாருங்க 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நான் தடைவேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய நம்பிக்கை இதுவாக இருக்கணும். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். அல்லேலூயா. உம்முடைய கூடாரத்தில் எப்போ தங்குவேன்? சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். நம்ம ஆண்டவருடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவோம். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மறைவிடமோ கொண்டு மன்னரின் ஜனத்தின் துறைவிசாரி பவத்தினாலே மறைவிடமோ கொண்டு மன்னரின் ஜனத்தின் துறைவிசாரி அன்பதினாலே ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே சப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பை குறித்து ஆண்டவரே தியானிக்க கிருபை செய்தீர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நீர் உம்முடைய கூடாரத்திலே மறைத்து
ஒழித்து வைத்து பாதுகாக்கிறபடியால் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சதா காலங்களில் உங்களுடைய கூடாரத்திலே தாங்கும்படியான பாக்கியத்தை எங்களை வைத்திருக்கிறபடியால் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய பாதுகாப்பையும் பெற்ற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, பிள்ளைகளுக்கு நல்ல பலன் தாருங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடும்படியாய் சரி. பிள்ளையுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சரி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றும் குறைவிடாதபடி மனநிறைவோடு வாழ, நல்ல சாட்சியோடு வாழ கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் சரி. அப்பத்தை தண்ணீரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் சரி. சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன் பிள்ளைகளை நடத்தும்படியாய் சரி. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லும்படியாய் பிள்ளைகள் அற்புதங்களை காணும்படி நடத்துவீராக. பிள்ளைகள் உத்தமர்களாகவும் சன்மார்க்கர்களாகவும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவர்களாய் இருந்து ஆண்டவரே எல்லா விதமான பாதுகாப்பை பெற்று ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மக்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்னென்னைக்குமாயிருப்பதாக. Hallelujah. 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து அந்த கூடார மறைவிலே பாதுகாப்பாக இருப்பார்.